யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெய் குருராயா. அனைவருக்கும் எங்கள் அன்பான வணக்கம். நீங்கள் இருக்கிறது இன்றைக்கி யோகிராம் சுரத்மார் பஜனாசிரமம் சிவகாசியில் இருக்கோம். இந்த கொலு நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. 9 நாள் நவாகம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி என்ன அப்படின்னா 2வது நவராத்திரியில் 2வது நாள் நவாகம் அப்படிங்கிற மாதிரி இந்த நவராத்திரி அழகாக அமைஞ்சிருக்கு. இந்த 9 நாளும் அழகாக இப்போ குருஜியோட சீடர் ராமுஜி அவர்கள் ஒரு சின்ன பதிவு பண்ணியிருந்தாங்க. அதில் கேட்ட விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த நவாகமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 9 நாளும் 9 ராத்திரிகள். இந்த 9 நாள் என்ன அப்படின்னா இந்த கொலுவே 6 to 8 தான் விசேஷம் அப்படின்பாங்க. இந்த லைட் வச்ச பிறகு இந்த நவாகமே எப்படி அப்படின்னா 9 ராத்திரிகளாம். நம்ம பொதுவாக கர்ம வினைகளால் மனிதர்கள் பின்னப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கர்ம வினை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள், நம்ம எண்ணங்கள் ஒரு நிமிஷம் ஒன்று தோணிக்கிட்டே இருக்குமா. ஐயோ இதை செய்யணும், அதை செய்யணும், அதை வாங்கணும், இதை கொடுக்கணும், அது செய்யலை, இது செய்யலை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை மனசில் போட்டு 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 சேர்த்துக்கிட்டே இருக்கும். இதனால் செயல்கள், எண்ணங்கள் நிறைய வருது. இது என்ன ஆகுது அப்படின்னா கர்ம வினைகளாக மாறி நமக்கே அது ஒரு ஆட் ஆன் ஆயிடுது. நம்மளோட வாழ்க்கை பயணத்தில் அது ஆட் ஆன் ஆயிடுது. பொதுவாக ஆசைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஆசைகளை குறைக்கணும். இல்லைன்னா ஆசைகள் கூட 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 ஜென்மங்கள் கூடும். இந்த 9 நாள் இந்த நவராத்திரி அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த 9 நாளும் அழகா நவாகம் ராமாயணத்தை கேட்கக்கூடிய பாக்கியத்தை குருநாதர் நமக்கு கொடுத்துருக்காருன்னு ராமுஜி சொன்னார். இதை வச்சுட்டு அவர் எப்படி சொன்னார் அப்படின்னா இந்த 9 ராத்திரியும் நம்ம உட்காந்து கதை கேட்கறதுல என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட எண்ணங்கள் குறையுது. ஸ்ரவணம் நவாகத்தில் முதல்ல விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ரவணம், கதை கேட்குறது தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா கதை கேட்கும்போது நம்ம எண்ணங்கள் பூரா பகவானோட அந்த லீலைகள், அவனோட குணத்தை பற்றின சிந்தனையே இருக்கான். நம்மளை பற்றின சிந்தனைகள் நம்ம மறந்துடுறோம், சுற்றுப்புற சூழ்நிலையை மறந்துடுறோம், செய்யக்கூடிய வேலைகளை மறந்துடுறோம், மற்ற கஷ்டங்களை மறந்துடுறோம், துக்கத்தை மறந்துடுறோம், ஆசையை மறந்துடுறோம், போகத்தை மறந்துடுறோம். எல்லாத்தையும் மறந்து நிம்மதியாக உட்காந்து ஆஹா பகவான் இப்படி கிருபை பண்ணியிருக்கானா, இப்படி கிருபை பண்ணியிருக்கானான்னு அப்படி ரசித்து 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 கேட்கும்போது இந்த 9 நாளும் அப்படி கதை கேட்குறோமா. அதனால தான் ராமாயணத்தை அழகாக நவாகம், அதே மாதிரி நமக்கு இந்த நவராத்திரியும் நவாகமாக அமைஞ்சிருக்கு. இந்த 9 நாளும் நம்ம 9 நாளும் ராமருடைய அந்த அற்புதமான கல்யாண குணங்களை கேட்க 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 எப்படி இருக்குது அப்படின்னா அப்படி ஒரு இன்பத்தை நம்மளால் அனுபவிக்க முடியுதான். நம்மளால் ஒரு ஆசை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிய மாட்டேது. எது உண்மையான ஆசை, எது உண்மையான ஆனந்தம், எது உண்மையான விஷயம் அப்படிங்கிறத கதை கேட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படிம்பார் குருஜி. இதை அழகாக ஒரு தடவை கதையில் சொல்லத்தில் ஹாஸ்யமாக சொன்னார். என்ன அப்படின்னா நீ தூக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காக யோகத்துக்கு போகிற, யோகா படிக்க போகிற, அப்புறம் தியானம் பண்ண போகிற. உண்மையிலே என்ன அப்படின்னா கதை கேட்க இங்கே வர்றவன் தான் ஒழுங்காக தூங்குறான். வீட்டில் போய் பாரு, கதை கேட்டவன் தான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படிங்கிறான். உண்மையிலே தூக்கம் வேணும்னா முதல் கதையில் உட்காரு, ஆனந்தமாக தூக்கம் வரும். முதல்ல ஒன்றுமே புரியாது, நல்லா தூக்கம் வரும். போக போக என்ன ஆகுனா கதையில் ஒரு ருச்சி வரும், அப்புறம் அந்த பகவானோட குணங்களில் ஒரு ருச்சி வரும். அப்புறம் இப்படிலாம் இருந்திருக்காரா, நான் மட்டும் இப்படி இருக்கேனே, எனக்கும் ஒரு மாற்றம் வேணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரும். அப்புறம் நாமத்தில் ஒரு ருச்சி வரும். அப்புறம் நாம சொல்ல 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 நாமமே கதி அப்படின்னு ஆகி குரு கிருபைக்கு பாத்திரமாகி அப்புறம் பகவான் அடையக்கூடிய வழியை ஈஸியாக தேடிக்குவேன் அப்படின்னு சொல்லி அழகாக குருஜி சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த 9 ராத்திரியில் இவ்வளோ விசேஷங்கள் உண்டா அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த நவாகமே எப்படி இருக்குது அப்படின்னா 9 விதமான ராத்திரியாக 9 விதமான ராமருடைய கதைகளை கொண்டு வரக்கூடிய இந்த ராத்திரி இந்த நவாகம் அப்படிங்கிறது. முதல் ஸ்ரவணம், 9 விதமான பக்தி குருஜி ரொம்ப ஆசையாக சொல்லுவார். என்ன அப்படின்னா நவவிதமான பக்தி
பக்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பிரகலாத ஆழ்வார் வந்து 9 விதமான பக்தியை வந்து நமக்கு சொன்னார். அந்த 9 விதமான பக்தி என்னென்னு பார்க்கறதுல ஸ்ரவணம். ஸ்ரவணம் தான் கதை கேட்குறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்தது கீர்த்தனம். கீர்த்தனம்னா என்ன அப்படின்னா பகவானோட நாமத்தை சொல்கிறது, பகவானோட பாட்டை பாடுறது, இதெல்லாம் வந்து கீர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம். இது பஜனையும் கீர்த்தனம் தான் அப்படின்னு சொல்லலாம். நல்லா கவனிங்க, கீர்த்தனை கூட நமக்கு ஒரு நேரம் பாட்டாக பாடினா தான் பிடிக்குது. நாமா சொல்கிறதுல குருஜி சொல்வார், எதுலெல்லாம் போர் அடிக்குதுன்னு இல்லை. ஒரு மனுஷன் சினிமாவில் கூட போய் உட்காந்துருவான், ட்ராமாவில் கூட போய் உட்காந்துருவான், வெட்டியாக கூட பொழுத போக்கிடுவான். வாயை திறந்து ஒரு நாமா சொல்கிறதுக்கு அவனுக்கு அப்படி போர் அடிக்கும். நேரம் இல்லைன்றுவான், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிடுவான். சார் நவாகம் கதை சார், ராமாயண கதை இந்தாங்க சார்னு ஒரு நோட்டீஸை போய் கொடுப்போம். சரி சார் நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னு சொல்லி 9ஆவது நாள் வந்துடும். சரி சார் நான் அடுத்த முறை பார்க்குறேன், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல விஷயத்துக்கு நேரத்தை செலவழிக்க நமக்கு நேரம் இல்லைன்னு கர்மாவை நோக்கி போய்கிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நவாகமும் முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்ம காலமும் பொழுதும் நேரமும் வயதும் ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ எந்த நேரம் பக்திக்கு ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னா 7 வயசு. ஒரு குழந்தையாக இருக்கும்போது பிரகலாத ஆழ்வாரும் ஒரு 7 வயசில் தான் பக்தி பண்ணார் அப்படின்னு பார்க்குறோம். ஸ்ரவண பக்தி பண்ணார், நல்லா கதை கேட்பாராம் பிரகலாத ஆழ்வார். கிருஷ்ணனோட அந்த கல்யாண குணங்களை அப்படி கேட்பாராம், ஆசையாக கேட்பாராம். கீர்த்தனம் பண்ணுவாராம் எப்பயுமே, நாராயண 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 நாராயணன் சதா சொல்லிக்கிட்டு இருப்பாராம் பிரகலாத ஆழ்வார். கீர்த்தனம். அப்புறம் பார்த்தா விஷ்ணுகு ஸ்மரணம். பிரகலாதனுக்கு எப்பயுமே பகவானை பற்றின சிந்தனை தான், எப்போ பார்த்தாலும் பகவத் கிருபையிலே இருப்பாராம். அப்படி பிறண்டு உருண்டு அழுவாராம். பகவான் வந்து மறைஞ்சிட்டான் அப்படின்னா பிறண்டு உருண்டு அழுவக்கூடிய அந்த பிரகலாத ஆழ்வார் அப்படி ஒரு பக்தியை நமக்கு 9 விதமான பக்தி கொடுக்குறார். அப்படின்னா அவர் அதை கடைப்பிடிச்சனால தான் கொடுப்பார். குருஜி அழகாக சொல்வார், நம்ம போய் நாம பிரச்சாரத்துக்குன்னு கிளம்புவோம், வாங்க நாம பிரச்சாரம் பண்ணுவோன்னு ஒரு நாம நோட்டீஸ் எடுத்துகிட்டு போவோம். எல்லோரையும் சொல்லுங்கள் நாமா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம நாமா சொல்லாமல் இருந்தோம்னா அதை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம நல்லா நாமா சொல்லணும், அப்புறம் அடுத்தவங்களை நாமா சொல்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கி குருநாதர்னால தான் இவ்வளோ அழகாக கதைகள் சொல்லக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கு. இந்த 9 நாளில் இன்றைக்கி 2ஆவது நாள் இருக்கோம். இன்றைக்கி இந்த தேவி இருக்கா இல்லையா, இந்த தேவியான 3 நாளைக்கு துர்கை, அடுத்த 3 நாளைக்கு லக்ஷ்மி, அடுத்த 3 நாளைக்கு சரஸ்வதின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த துர்கை மாதா ரொம்ப அழகாக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிருஷ்ண லீலைக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா பிறக்க போகிறது 8ஆவது குழந்தையாக பிறக்க போகிறாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. அப்போ அந்த கம்சன் ஒரு குழந்தையாக அழிச்சிக்கிட்டே வர்றான், கொண்டுக்கிட்டே வர்றான். அப்போ அந்த 8ஆவது குழந்தையை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரத்தில் மாய துர்காவுடைய உதவியை கிருஷ்ணர் நாடுறார். சொல்கிறார், அம்மா நீ என் தங்கை, நீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய தாய் தேவகி வயிற்றில் இருக்கக்கூடிய 7ஆவது இருக்கக்கூடிய ஆதிசேஷனாக இருக்கக்கூடிய பலராமரை காப்பாற்றி அந்த கருவை கொண்டு போய் என்ன பண்ணணும், நீ பத்திரமா கொண்டு ரோகிணி அம்மா வயிற்றில் வைக்கணும். பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ வந்து ஏன் யசோதாம்மா வயிற்றில் பிறக்கணும், நான் வந்து தேவகிமா வயிற்றில் பிறக்க போகிறேன், நம்ம 2 பேரும் மாற போகிறோம், அந்த நேரம் நீ கம்சனை மீட் பண்ண போகிற அப்படிங்கிறது எல்லா பிளானையும் யார்கிட்ட சொல்கிறார் கிருஷ்ணர் அப்படின்னா, சாக்ஷாத் மாய துர்கைக்கு சொல்லி, அந்த மாய துர்கை தான் அந்த கிருஷ்ணலீலைக்கே பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அம்பாள் அப்படிங்கிற அந்த ரூபம் என்ன அப்படின்னா கருணையான ஒரு தாய். இந்த தாய் வந்து எப்பயுமே குழந்தைங்களுக்கு என்ன பண்ணால், நல்லா சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, நல்லா இருக்கியான்னு கேட்பாளாம். அப்படி ஒரு தாய் தான் அந்த மாய துர்கை. அவளோட அந்த நாள் தான் நம்ம இன்றைக்கி கதை பேசிகிட்டு இருக்கோம். கிருஷ்ணனுடைய லீலைக்கு அவள் பெருசாக ஹெல்ப் பண்ணனால தான் இன்றைக்கி அவளுக்கு அவ்வளோ கோயில்கள், துர்கை அம்மாய்க்கு அவ்வளோ கோயில்கள், அவளுக்கு அவ்வளோ பேர்கள், வைஷ்ணவின்னும் சண்டிகான்னும் எத்தனையோ பேர்கள் அவளுக்கு இருக்குது. அப்போ இன்றைக்கி எல்லாமே சேர்ந்துருக்கு. பகவான்கிறவர் ஒருவர் தான், அவர் அத்தனை ரூபங்கள் எடுத்திருக்கார் அப்படின்னு பார்க்குறோம்.
இத்தனை விஷயங்களும் நமக்கு கொடுத்துருக்கிறது குருநாதர் தான். குரு கிருபை இல்லைன்னா ஹரி கிருபை இல்லைன்னு குருஜி சொல்லிகிட்டே இருப்பார், அடிக்கடி சொல்வார். குரு கிருபை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கதை கேளுன்னு வர சொல்வார் குருஜி அழகாக. அவருடைய மதுரை கீதத்தில் அழகான ஒன்று, கதை கேளு கதை கேளு சதா ஹரி கதையை நீ கேளு, பக்தி விரக்தியுடன் கதை சொல்பவரிடம் ஸ்ரதா பக்தியுடன் கதை கேளு, கதை கேளு கதை கேளு சதா ஹரி கதையை நீ கேளு, தர்மாவதாரமான ராமனின் கதையை, லீலாவதாரமான கிருஷ்ணனின் கதையை அப்படின்னு சொல்லி ஹரிக்கதையை கேளு கேளு கேளுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த கதைகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கதைகள் மூலமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ராமாயண கதை நமக்கு அழகாக கிடச்சிருக்கு. ராமாயணமே என்ன அர்த்தம் அப்படின்னா, ராமர் காட்டும் வழி தான் ராமாயணம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி ராமாயணம் நடந்த யுகம் பார்த்திங்கன்னா திரேதா யுகம் நம்ம பார்க்குறோம். 4 யுகங்களில் கிருத யுகம் திரேதா யுகத்தில் நடந்துச்சு ராமருடைய அவதாரம். இன்றைக்கி இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ராமருடைய கதைகள் எங்கெங்கேயோ கேட்கப்படுது. எங்கெல்லாம் ராமர் கதை இருக்கோ அங்கே ஆஞ்சநேயர் குதிச்சிருவாராம் ராமர் கதையை கேட்குறதுக்கு. சதா ராம 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 ராமன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாராம். ஆஞ்சநேயருடைய சரித்திரம் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரகலாத ஆழ்வாருடைய பக்தியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்மரணம்னா என்ன அப்படின்னா பகவானை நினச்சிக்கிட்டே இருக்கிறது. அடுத்தது என்ன அப்படின்னா, 4ஆவதாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணுகு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான படிக்கட்டை நமக்கு அழகாக போட்டு கொடுத்துருக்கார் பிரகலாத ஆழ்வார். அதில் ஒன்றும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான 9 விதமான பக்தி. இந்த 9 பக்தியில் ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டா கூட போதும் அப்படின்னு சொல்லத்தில் குருஜி எங்களுக்கெல்லாம் அழகாக சொன்ன விஷயம், கதை கேளு, ஸ்ரவணமே போதும், ஸ்ரவணம் இருந்தாலே போதும், நம்ம எல்லா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பக்தியை நம்ம அடைஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா ஸ்ரவணம் கதை கேட்குற ஆசை வந்தால் தான் மற்றதெல்லாம் என்னன்னே அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கதையை வச்சு தானே நமக்கு என்னங்கிறதே அது புரியுது. மற்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கதை கேட்குற ஒரு ஆர்வம் வரணும் அப்படின்னு சொல்லி குருஜி அழகாக சொல்லிகிட்டே வருவார். ராமாயணத்தில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, குரு பக்திக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, ராமாயணம் என்ன காட்டுது அப்படின்னா பாதுகையுடைய பெருமையை ராமாயணத்தில் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பாதுகைனா என்னன்னே நமக்கு தெரியாத காலம். ரிஷிகள்லாம் அந்த மரப்பலகையில் பாதுகை செஞ்சு அணிவாங்க. பாதுகை பெருமையே தெரியாமல் இருந்திருக்க காலகட்டத்தில் பாதுகையுடைய பெருமையை ராமரே கொண்டு ராமாயணத்தில் நமக்கு இணைக்கிறார். அந்த ராமருடைய பாதுகையுடைய பெருமையை தெரிஞ்சுக்கிட்டதால தான் இன்றைக்கு வரைக்கும் குரு பாதுகையுடைய பெருமையை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது. ராமர் பாதுகையை பற்றி சொல்லும்போது ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா, ராமர் ஒரு நாள் தசரத மன்னனோட அந்த அரண்மனைக்கு போகிறார், அயோத்தியாவுக்கு போகிறார். போகும்போது அங்கே நுழையும் போது வாயில் காப்பாளன் உங்களுடைய பாதுகையை வெளியில் கழட்டி வச்சுட்டு உள்ளே போகவும் அப்படின்னோடனே ராமர் அதை கழட்டி வச்சுட்டு அந்த பாதுகைக்கு ஒரு கடாட்சம் பண்ணாராம். இவ்வளோ நாள் எனக்கு என் கூட கல்லில் மண்ணில் முள்ளில் நீ என் கூடயே இருந்தீல, இப்போ உனக்கு உள்ள அனுமதி இல்லைங்கிறாங்க, நீ வெளியில் இரு, ஆனால் நான் உன் மேலே ஒரு கடாட்சம் வச்சுருக்கேன், கூடிய சீக்கிரம் அதுக்குரிய அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிவிட்டு அவரை பார்த்துட்டு ஒரு கருணை பண்ணிட்டு போனாராம். உள்ளே போய் எல்லா வேலைகளையும் முடிக்கிறார் ராமர் அப்பா கூட. அப்போ வெளியில் வர்றார், எல்லா காரியங்களையும் பார்க்குறார். இந்த காலகட்டத்தில் ராமர் இப்படி ஒரு கடாட்சம் பண்ணியிருக்கார் பாதுகை அப்படிங்கிறது எந்த இடத்துல நம்ம ராமாயணத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பரதன் ஒரு முறை ராமர் காட்டுக்கு சென்ற பிறகு பரதன் ரொம்ப வருத்தப்படுறான். இந்த மாதிரி அண்ணா இல்லாமல் நான் எப்படி ஆட்சி பண்ண முடியும், அண்ணா கொடுத்துட்டார் ராஜ்யத்தை நீ வச்சுக்கோ பரதன் ஆழ்வான் அப்படின்னு சொல்லிட்டார், ஆனால் நான் எப்படி ஆட்சி பண்ண முடியும், அண்ணா இல்லாத இந்த அயோத்தியா நிம்மதியாக இருக்குமா, மக்கள்லாம் என்னை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க, கதவை சாத்துறாங்க, என்னை பார்த்தாலே இதெல்லாம் ஒரு தம்பியா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னுடைய நிலைமை மாறிடுச்சே, நான் அப்படிப்பட்டவனா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை நோக்கி பரதன் போகிறான், கிளம்புறான் அண்ணாவை பார்க்கணுன்னு சொல்லி. அப்போ நம்ம இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட
லக்ஷ்மணசாமி கூட பரதனை தப்பாக எடுத்துக்கிறார். பரதன் ஏதோ போர் தொடுத்து வர்றான், நம்மளை எல்லாரையும் அடிக்க வர்றான் அப்படின்னு நினைக்கிறதுல ராமர் சொல்கிறார், ஸ்டாப் பண்ணுறார். அப்படிலாம் கிடையாது, உனக்கு பரதனை பற்றி இன்னும் தெரியல, வெயிட் பண்ணி பாரு அப்படின்னா பரதன் ஓடி வந்து அண்ணாவை கட்டி பிடிச்சிக்கிறான், ராமரை கட்டி பிடிச்சி அழுகுறான். நீங்கள் எப்படி போகலாம் இல்லையா, அயோத்தியா விட்டு நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போயே கிளம்புங்க என்னோட, நீங்கள் வந்தீங்கன்னா தான் நாங்கள்லாம் உயிரோடு இருப்போம், இல்லைன்னா நாங்களும் காட்டுக்கு வர்றோம், எல்லாருமே காட்டில் இருப்போம், 14 வருஷம் முடிஞ்சோன்னே எல்லோரும் ராஜ்யத்துக்கு போவோம், அது வரைக்கும் அயோத்தியாவை யாராவது பார்த்துக்கிடட்டும், ஒரு காவலாளி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னோம். ராமருக்கு தூக்கி வாரி போடுது. இப்படிலாம் நடக்கலாமா? என்னுடைய அவதார காரியமே நான் காட்டுக்கு போனோங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுக்கு தான் பகவான் அவதாரம் பண்ணதே ராவணனை அழிக்கணும். இப்போ அந்த ப்ராசஸ் நடக்கணும் இல்லையா? இது பாட்டுக்கு இவன் திருப்பி கூட்டிகிட்டு போனான்னா அது எப்படி நடக்கணும் இல்லையா? இப்போ ராமர் சமாதானப்படுத்துகிறார் பரதனை, அப்படி சொல்லக்கூடாதுப்பா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதெல்லாம் நடக்குது, சில விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் நீ சமத்தான குழந்தை, சொன்னால் புரிஞ்சுக்குவே. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மா கைகையே நீ திட்டவே கூடாது. உங்கள் அம்மா தான் காரணம் நீ நினைக்கிற, ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. உங்கள் அம்மா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா மட்டும் அப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணி எனக்கு கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் காட்டுக்கு வந்திருக்கவே முடியாது. அதனால் உங்கள் அம்மாவை நீ திட்டக்கூடாது, உங்கள் அம்மா கூட நீ சௌக்கியமாக இருக்கணும். நீ என்ன பண்ணுற, இப்படியே கிளம்பி போய் ராஜ்யத்தில் 14 வருஷம் நான் வர்ற வரைக்கும் நல்லா அயோத்தியாவை பார்த்துக்கோ, நான் அதுக்கப்புறம் வந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு பரதன் சொல்கிறான். 14 வருஷத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், ஒரு நிமிஷம் கூட லேட் ஆனாலும் நான் நெருப்பில் உளுந்து உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் சொல்கிறான், நீங்கள் இல்லாத ராஜ்யத்தில் நானும் வாழ மாட்டேன், காலையில் போய் அயோத்தியா ராஜ்யத்தை எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிடுவேன், பிற என்ன பண்ணுவேன், நீங்கள் எப்படி குடிலில் வாழ்கிறீங்களோ அது மாதிரி தான் நானும் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ராமர்கிட்ட சொல்கிறான். இதெல்லாம் லக்ஷ்மண ஆழ்வார் காது கொடுத்து கேட்குறாராம். அப்புறம் தான் புரியுதான், நம்ம தான் என்னவோ பெரிய பக்தன்னு நம்ம நினச்சிக்கிட்டோம், இவன் பார்த்தா இவன் அதுக்கு மேலே இருக்கானே, இப்போ எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்கார் பரத ஆழ்வார் அப்படிங்கிறத நினச்சி பார்க்குறான். அப்புறம் பரதன் சொல்கிறான், நீங்கள் இல்லாத ராஜ்யம் வந்து ஒரு சூனியம் மாதிரி தான் எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கும். ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் என்னை சமாதானப்படுத்திட்டீங்க, ஒன்றே ஒன்று உங்ககிட்ட கேட்கலாமா, என்னப்பா உங்களை பாதுகையை நீங்கள் கொடுக்குறீங்களா, அதை நான் போய் அரண்மனையில் சிம்மாசனத்தில் வச்சு நான் ராஜ்யத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நம்ம இப்போ பார்க்கணும் கதையில், ராமர் அந்த பாதுகைக்கு ஒரு கடாட்சம் பண்ணாருன்னு பார்க்குறோம் இல்லையா? எந்த பாதுகையை வெளியில் கழட்டி வச்சுட்டு போங்கன்னு காயில் காப்பாளன் சொன்னானோ அந்த பாதுகை தான் அரண்மனையே ஆளப்போகுது. அப்போ பரதாழ்வார் அந்த பாதுகையை கொடுக்குறார் ராமர், அப்படியே வாங்கி தலையில் வச்சு அப்படியே அயோத்தியாவுக்கு கிளம்பி போனார் அப்படின்னு பார்க்குறோம். அந்த 14 வருஷமும் பரதன் ஆட்சி பண்ணல, பாதுகா ராஜ்யம் நடந்தது, ராமரே ஆட்சி பண்ணார். எந்த இடத்துல பாதுகை இருக்கோ அந்த இடத்துல சாக்ஷாத் குருநாதரே இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே யோகியாரோட பாதுகை இருக்குது. சாமிக்கே ராமாயணம்னா ரொம்ப பிடிக்கும், சாமிக்கு பிடிச்சதே ராமாயணம் தான். சின்ன சின்ன கதைகளாக ராமாயணத்தை பிரித்து சொல்லலாம், 9 நாள் ராமாயண கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று நினைச்சுக்கணும், ஒரு விஷயத்தை வச்சு 9 நாள் பேசலாம், அவ்வளோ விதமானதான் ராமாயணம். குருஜிலாம் கதை சொன்னார்னா இன்றைக்கி பூரா கேட்கலாம். அப்படி ஒரு மகாத்மாக்களுக்கு பாவம் வந்து புதுசாக பாவம் வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது அவங்க மனசுக்குள்ளேருந்து பாவம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நவவிதமான பக்திகளை ரசத்தை நம்ம மகாத்மாக்கள்கிட்டேருந்து அனுபவிக்கலாம். ஏன்னா நமக்கெல்லாம் பேச்சு திறமையெல்லாம் எப்படி மகாத்மாக்களுடைய கிருபையினால தான் வருது இல்லையா? இல்லைன்னா ராமாயணத்தை பற்றி எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஒரு முறை இங்கே ராமாயணம் சொன்னோம், நம்ம பஜனாசிரமத்தில் சொல்லும்போது ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் வருது. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க, குரங்குகள், இவ்வளோ குரங்குகள் இங்கே வந்துருச்சு. ஒரு குரங்கு வரல, குரங்கு படையே வந்துருச்சு. ராமாயணத்தில் எப்படி ராமருக்கு அவ்வளோ குரங்குகள் வானர் சேனைகளே ஹெல்ப் பண்ணுச்சோ அத்தனையும் நான் இங்கே பார்த்தேன், கண்ணீர் விட்டு கண் கலங்கி அழுதேன். ஏன்னா அன்றைக்கி நீங்கள் ராமாயணம் சொல்லத்தில் நம்ம வந்து அப்படியே ஒரு ஹனுமானுடைய தர்ஷன் கிடச்சது ரொம்ப ஒரு அபரவிதமான ஒரு ஆனந்தத்தை கொடுத்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் ராமாயணம் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பகவத் கிருபை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கதையை கேட்குறவங்களுக்கும் பகவத் கிருபை கிடைக்கும். இந்த ஸ்ரவணம் ஒன்று தான் பெரிய பக்தியிலே பெரிய விஷயம். கதை கேட்குறதுல ஒரு ஆர்வம் வரணும்,
இந்த கதை கேட்குறது எங்கே நம்ம கேட்கலாம் அப்படின்னா சத் சங்கத்தில் கேட்கலாம். இந்த சத் சங்கமும் ஸ்ரவணமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு குருஜி சொல்லிக்கிட்டே இருப்பார். சத் சங்கத்தை நாடு, சத் சங்கத்தை நாடு. ஏன் அப்படின்னா அந்த சத் சங்கத்தில் தான் குருவோட மகிமையும் பகவானோட கல்யாண குணங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பஜனாசிரமத்துலேயும் சதா சத் சங்கம் நடந்துகிட்டே இருக்கும். மாதம் ஒரு முறை இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பகவானுடைய குணங்களை எடுத்து 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 சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஒரு விஷயத்த அடுத்தவங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே திருப்பி 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 நமக்கு சொன்னால் போர் அடிச்சிடும். ஏன் நீ ஒரு விஷயத்த திருப்பி 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 சொல்லி போர் அடிக்கிற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பகவானோட கதைகளை கேட்க மட்டும் போரே அடிக்காது. நமக்கு ஹாப்பியாக இருக்கும். ஆஹா, இவ்வளோ விஷயங்களா இதில் இருக்குது அப்படின்னு கேட்டு 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 ஹாப்பியாக படுவோம்மா. அந்த மாதிரி ராமாயண கதைகளை நம்ம இன்றைக்கி ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்றைக்கி முடிக்கவே முடியாது. அப்படியே ஒரு சரித்திரம் ராமாயணத்தில். ஒரு விஷயம் நீங்கள் வால்மீகி சரித்திரம் சொல்ல 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 என்ன ஆகும்னா அப்படியே மனசுக்குள்ளே நம்ம அங்கேயே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் உணர்ந்த ஒரு ஸ்டேஜை சொல்கிறேன். ஆரண்ய காண்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்வார் வால்மீகி. அப்படி சொல்லத்தில் அந்த காடு அப்படி ஒரு இருட்டாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ராமரும் சீத்தையும் காலை வச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு அப்படியே அந்த இருட்டு பகுதியும் அந்த திகிலான இடமும் பற்றி அப்படியே ஒரு கற்பனை வரும். என்னமோ நானே அதுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஆனந்தமும் ஒரு இதுவும் கிடைக்கும். ஏன்னா தனியாக நம்மளால் எங்கேயும் போக முடியாது. இந்த ராமாயணம் பார்த்திங்கன்னா ராமர் சென்ற பாதைன்னு ஒரு இடமும் அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். குருஜி சித்திரக்கூடத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. ராமர் சித்திரக்கூடத்துலேயும் கொஞ்ச நாள் இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த சித்திரக்கூடம் அப்படி ஒரு ரம்மியமான பிளேஸ். என்ன அப்படின்னா அந்த சித்திரக்கூடத்தில் தான் ராமரும் சீத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களாம். அங்கே அவர் அனுபவிக்காத ஆனந்தமே இல்லை அப்படிங்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த காமிச்சாங்க. அந்த இடத்துல தான் சீதாவுக்கு ராமர் மல்லிகைப்பூ வச்சு விட்டாராம். அந்த இடம்லாம் மார்க் பண்ணி வச்சு காமிச்சாங்க. எங்களுக்குலாம் ரொம்ப ஆசையாக ஆனந்தமாக இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. இங்கே தான் சீதாவும் ராமரும் படுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு விஷயத்தையும் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆனந்தமும் ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு அளவிடாத ஆனந்தம் கிடைக்குது. அப்படிங்கிறது தான் இந்த நவாகத்துடைய பெரிய பெருமை. நீங்களும் நிறைய கதைகளை கேளுங்க, நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பகவத் கிருபை மட்டும் இல்லை, அம்பாளோட கிருபை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கதை கேட்போம். கதை கேட்டால் தான் நமக்கு யார் எப்படிப்பட்டவங்க, நம்ம அந்த கதை மூலமாக நம்ம கல்யாண குணங்களை அனுபவித்து எப்பயுமே கஷ்டம் வரத்தில் அந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை, ராமருக்கு அனுபவித்த கஷ்டத்தோடையா நான் அனுபவிச்சிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறதுல நம்மளாம் அனுபவித்தது ஒன்றுமே இல்லை அப்படின்னு தோணிடும். ஏன்னா ராமர் தர்மத்தை காப்பாற்றுறதுக்கான அவதாரம் தான் ராமருடைய அவதாரம். தர்மத்தை காப்பாற்றினா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா பொய்யே பேச மாட்டார் ராமர். அப்போ அப்படி ஒரு ஸ்டேஜ் வரத்தில் தான் தர்மத்தில் நிற்கும்போது தான் அவர் அனுபவித்த கஷ்டங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கஷ்டத்துலேயும் ராமர் எப்படி இருந்தார் அப்படின்னா தர்மத்தை கடைப்பிடிச்சார் அப்படின்னு பார்க்குறோம். சீதாவை பிரிஞ்சிருக்கும் போது கூட அடுத்தவங்களோட கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினச்சிக்கிட்டாரா ராமர். ஒரு நாளும் தன் துக்கத்தை யார் மேலேயும் ஏற்றி வச்சதில்லை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம், சுக்ரீவன் தான் ராமருக்கு ஹெல்ப் பண்ணான். சுக்ரீவன் ஒரு வானரம். சுக்ரீவனால் தான் ராமர் சீதா எங்கே இருக்கா அப்படின்னுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாருன்னு பார்க்குறோம் கதையில். அப்போ சுக்ரீவன் என்ன பண்ணுறான், சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்கிறார். சுக்ரீவனுக்கும் அவனோட அண்ணாவுக்கும் சண்டை. இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா பெரிய விஷயமே போகணும். அப்போ சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை ராமர் வாங்கி கொடுக்குறார். அப்படி வாங்கி கொடுத்தோன்னு ராமர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்மளாம் என்ன சொல்லியிருப்போம், உனக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்தாது, வா 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 என்னுடைய வீட்டுக்காரியை தேட போன்னு கையோடு கூட்டிகிட்டு போயிடுவோம். ஆனால் ராமர் என்ன பண்ணார் அப்படின்னா சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தோன்னு ராமர் என்ன சொன்னார் தெரியுமா? சுக்ரீவா, நீ பாவம், ரொம்ப நாள் மரத்தில் ஏறி தொங்கிக்கிட்டு உன் காலத்தை கழிச்ச, சாப்பிடவே முடியாமல் கிடந்த, இப்போ பாரு உனக்கு ராஜ்யம் வந்துடுச்சு, இப்போ சந்தோஷமாக கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக நம்ம காரியத்தை பார்ப்போன்னு சொல்லி ராமர் அனுப்பி வச்சாராம் சுக்ரீவனை. சுக்ரீவனுக்கு 1 மாத காலம் டைம் கொடுத்தார் ராமர். ஆனால் சுக்ரீவன் எடுத்துக்கிட்ட டைம் என்ன தெரியுமா? 3 மாத காலம். சுக்ரீவன் வரவே இல்லை. ஏன்னா அந்த சுக போகங்களை அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டான்.
ஆனால் ராமர் அதை கூட விட்டார். ஒன்றுமே ராமர் நினைக்கல. ஏன் அப்படின்னா பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும். ராமர் அந்த சுகபோகத்துக்குள்ளே போகலையாம். ஏன் சுக்ரீவன் கொடுத்த ராஜ்யம் ராமருடைய ராஜ்யம் தானே இல்லையா? அவர் போய் சந்தோஷமாக இருந்துக்கலாமன்னா அவர் அதுக்கு போகவே இல்லையா. அதுவே லக்ஷ்மண ஆழ்வார்கிட்ட என்ன சொன்னாராம், சுக்ரீவனை போய் கூட்டிகிட்டு வாங்கும்போது அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது, சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு வா அப்படின்னு தான் ராமர் சொன்னார். அப்போ அவருடைய குணத்தை என்னன்னு சொல்ல, ஒரு இடத்துலையும் அவருடைய குணங்களை பார்த்தோம்னா அப்படியே ஒரு குணங்கள். அது மட்டும் இல்லாமல் ராமர் சொல்கிறார், பரதனோட சத்ருகனோட 4 ஆனோம், குகனோடு சேர்த்து 5 ஆனோம், அது மட்டும் இல்லாமல் விபீஷணனோட 6 ஆனோம்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் தன் தம்பிகளாக ஏற்றுக்கிறார். அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருடைய சரித்திரம் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி நேரமே போதாது அப்படிங்கிற அளவுக்கு ராமாயணம் எப்படி இருக்குது அப்படின்னா தோண்ட 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 அற்புதங்கள் அப்படிங்கிறதான் ராமாயணம். ஒரு பொக்கிஷம். அதை டெய்லி நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கேட்டுக்குவோம், ஒரு ஆனந்தப்படுவோம். எத்தனை பேர் ராமாயணத்தை அழகாக கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி ராமாயணத்தில் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் ஆஞ்சநேயர் வந்த பிறகு தான் ராமாயணத்துக்கே ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். அது வரைக்கும் என்னென்னா ராமர் அழுதுகிட்டே இருந்தார், சீதாவை தேடினார், சீதா எங்கேன்னு தேடினார்னு பார்த்துக்கிட்டே வர்றோம். சுந்தரகாண்டம் வந்த பிறகு ஆஞ்சநேயரை சந்தித்த பிறகு ராமர் என்ன ஆனார் அப்படின்னா ஹாப்பி ஆகிட்டாராம். குரு கிருப்பை வந்துருச்சுனாலே பகவானுக்கே அது ஒரு சந்தோஷம் வந்துருதான். அதுக்கப்புறம் அழகாக அதில் வால்மீகி சொல்கிறார், இது ஆஞ்சநேயர் காண்டம் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஆனால் ஏன் சுந்தரகாண்டம்னு வச்சாருங்கிறதுக்கே குருஜி அழகாக ஒரு விளக்கம் கொடுப்பார். இந்த சுந்தரகாண்டம் வந்த பிறகு தான் யாருமே இறந்தே போகலையாம். ஆஞ்சநேயர் சாமி வந்த பிறகு எல்லாரும் சௌக்கியமாக ஆயிட்டாங்களாம். எல்லாருக்கும் ஒரு ஆனந்தம் கிடச்சிச்சான், எல்லாருக்கும் ஒரு மதுரமான சூழ்நிலை வந்துச்சான். அதனால தான் இதுக்கு அழகான காண்டம்னு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாராம். அப்போ அதுக்கு ஒரு நல்ல ஒரு பதம் போடணும்னு சொல்லி சுந்தர காண்டம் அப்படின்னு கொடுத்தார். அப்படின்னா அதனால் குரு கிருபை இருந்தால் தான் எல்லாருக்கும் எல்லா சௌக்கியங்களும் வரும்னு சொல்லி ராமாயணத்தை பற்றி குருஜி இப்படி ஒரு விளக்கம் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்தார். இன்னொரு சின்ன விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கண்டேன் சீதையின்னு ஆஞ்சநேயர் ஓடி வர்றார். ஏன்னா ராமர் உரிய வீர கையில் பிடிச்சிட்டு இருக்கார். சீதாவை இவராது தேடி கண்டுபிடிச்சிருவாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஓடி வர்றாராம். அவர் பேசுகிறார், அவர் அழகு. ஆஞ்சநேயர் ஏதோ விஷயத்த சொல்லலாமே, நான் இங்கேருந்து தாண்டி போனேன், இப்படி போனேன், அப்படி போனேன்னு அவருடைய பெரிய கதையை சொல்லாமே. ஆனால் வரும்போதே எப்படி வர்றார், கண்டேன் சீதையை அப்படின்னு வர்றார். அப்படி சொன்னோன்னே ராமருடைய முகம் அப்படி ஒரு மலர்ச்சி ஏற்பட்டுச்சான். அது பார்த்தோன்னே ராமர் அப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டாராம். இங்கே கூட அந்த சிலை உண்டு, ஆஞ்சநேயர் அப்படி ஒரு ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். ராமர் பண்ணிவிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, குருவோடைய பார்வைப்பட்ட இடம் எப்படி ஆகும் அப்படின்னா சுபிக்ஷமாயிரும். ராமர்கிட்டே எல்லா தேவதைகளும் இருப்பாங்களாம். இப்போ ஆஞ்சநேயர் ஆலிங்கனம் பண்ணனால ஆஞ்சநேயருக்கும் சர்வ வல்லமையும் வந்துருச்சான். அவர்கிட்ட இருக்கிற எல்லா தேவ குணங்களும் ராமர்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்ட்ரென்த்தும் ஆஞ்சநேயருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாராம். அதனால் குரு எப்பேற்பட்டவர் அப்படின்னா, அவருக்கு தெய்வ அம்சம் மட்டும் இல்லை, அவர்கிட்ட எல்லா தேவதைகளுடைய அந்த அம்சங்களும் இருக்குது. அதனால் குரு கிட்ட போய் ஒரு நாமா சொன்னாலே போதும். இது வேணும் அது வேணும்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. பேசாமல் உட்காந்து 11 தடவை நாமா சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க, குருநாதா நீங்கள் எப்படி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ என்ன அப்படி என்னை சௌக்கியமாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாலே போதுமா. அவருக்கு தெரியுமா நமக்கு என்ன கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம கூட கேட்குறது கூட சரியாக கேட்க மாட்டோமா. ஆனால் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா சகலத்தையும் நமக்கு மாற்றி கொடுப்பார். அதனால் குருஜி அழகாக இன்னொரு விஷயமும் சொல்வார், உனக்கு ஒரு வேளை கடவுள் காட்சி கொடுத்தாருன்னா நீ என்ன கேட்கணும் அப்படின்னா குரு கிருபை வேணும்னு கேளு. ஏன்னா குரு கிருபை வந்துருச்சுன்னா எல்லாமே உனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி குருஜி எங்களுக்கு அதுவும் சொல்லி கொடுக்குறார். அப்படின்னா ஒரு குருநாதர் அப்படிங்கிறது தாய்க்கு சமம், தந்தைக்கு சமம், ஃப்ரெண்டுக்கு சமம், எல்லாமே அவராக இருக்கிறனால குரு கிருபையினால தான் ராமாயணம் கிடச்சிச்சு, குரு கிருபையினால தான் சத்சங்கம் கிடச்சிச்சு, குரு கிருபையினால தான் கதை கிடச்சிச்சு, குரு கிருபையினால தான் பாட்டு கிடச்சிச்சு, குரு கிருபையினால தான் நாமா கிடச்சிச்சின்னு சொல்லி அற்புதமான இந்த நவராத்திரி அப்போ நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமையும் கிடைக்கட்டும், எல்லாவுடைய விஷயமும் பூர்த்தி ஆகட்டும், யார் யாருக்கு என்னென்ன பிரார்த்தனை வைக்கிறோமோ எல்லாம் நடக்கட்டும்னு சொல்லி குருநாதரை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சத்குருநாத மகராஜ் கி ஜெய்.